ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டு மொய் விருந்து நடத்தி 1,00,000 ரூபாய் அதில் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த பணமுமே இப்போது கைவிட்டு போயிடுச்சு. இந்த சாவித்திரி தான் பிளான் பண்ணி அந்த பணத்தை திருட சொன்னதே. அதுக்கப்புறம் அந்த ஆட்கள் வந்து இந்த சாவித்திரி கிட்ட வந்து பணத்தை நாங்கள் திருடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. சாவித்திரி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் தமிழ்ச்செல்வி படித்து டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவளால் 1,00,000 புரட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வசந்தியும் நம்ம தமிழ்ச்செல்வியும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதே வழியில் தான் இங்கே நம்ம ராஜாங்கமும் நம்ம சேதுவும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் நம்ம தமிழ்ச்செல்வியை சுற்றியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை காரை நிப்பாட்டிட்டு வெளியே இறங்கி வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் இங்கே வசந்தியும் நம்ம தமிழ்ச்செல்வியும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சேதுவும் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்குறாங்க. இப்படி தான் 1,00,000 ரூபாய் பணத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேது மனசுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சேது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் யோசித்து பார்க்குறாங்க. இனி நம்ம பையனுக்கும் இந்த தமிழ்ச்செல்விக்கும் எந்த உறவுமே இருக்காது. 2 பேருக்குமே டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பேசி வச்சுருக்கோம். இனி ஊரில் ஒரு பொண்ணு தான், இவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி கிட்டே கொடுக்குறாங்க. தமிழ்ச்செல்வி வந்து அதை வாங்க மறுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உன்னை என் வீட்டு பொண்ணாக நான் நினச்சி கொடுக்கல. ஊரில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்து வந்த புள்ள, டாக்டர் படிப்பை நல்லபடியாக முடிக்கணுன்றதுக்காக தான் உன்கிட்ட நான் கொடுக்குறேன். நீ யாரோ தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வசந்தி இருந்துட்டு, புள்ள வாங்கிக்கோ புள்ள, இந்த சான்ஸை விட்டால் நமக்கு வேறு வாய்ப்பே கிடைக்கவே கிடைக்காது. இன்னையோட லாஸ்ட் நாள், இன்றைக்கி ஃபீஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம தமிழ்ச்செல்வி வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்க செய்கிறாங்க. உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா எனக்கு என்னமோ தமிழ்ச்செல்வியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுது. கூட எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தமிழ்ச்செல்வியோட நினைப்பு எனக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. தமிழ்ச்செல்வியை பிரிஞ்சு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாதுப்பா. நானும் தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம வசந்திக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னதான் நம்ம சேது இப்படி சொன்னாலுமே நம்ம தமிழ்ச்செல்விக்கு வந்து பயங்கர கோவமாக தான் இருக்குது. அவங்க திட்டினது எல்லாமே முன்னாடி வந்து நிற்குது. தமிழ்ச்செல்வி வந்து சேதுவை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. சேது வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பேசுனது தப்பு தான், தப்பான வார்த்தையில் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு, என்னை மன்னிச்சிடு தமிழ்ச்செல்வி. உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னுடையது, நான் தான் அதுக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இனி நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.